வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருள்மிகு பால்வண்ணநாதர் திருக்கோவில். மூலவர் பால்வண்ணநாதர், தாயார் வேதநாயகி, தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் கொள்ளிடம், புராணப் பெயர் திருக்களிப்பாலை, ஊர் திருக்களிப்பாலை, மாவட்டம் கடலூர். கடலூர் மாவட்டம் திருக்களிப்பாலை என்ற திருத்தலத்தில் வேதநாயகி சமேத பால்வண்ணநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த தலம் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி வடக்கரை தலங்களில் 4வது தலமாக சிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஆலய இறைவனை திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரும் திருப்புகழில் அருணகிரிநாதரும் சிறப்பித்து பாடியுள்ளனர். புராண காலத்தில் இந்த தலம் வடக்காவேரி எனப்படும் கொள்ளிடம் ஆறு கடலுடன் கலக்கும் பகுதியில் இருந்துள்ளது. ஒருமுறை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இவ்வாலயம் சிதையுண்டு போனது. இதையடுத்து பக்தர்கள் இத்தல மூர்த்தியை அதே பகுதியில் உள்ள மற்றொரு இடத்தில் நிர்மாணம் செய்ததாக கூறப்படுகிறது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் 3 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது. ராஜகோபுரத்திற்கு முன்னதாக பாதி உருவம் மண்ணில் புதைந்த நிலையில் கருங்கல் கொண்டு செய்யப்பட்ட நந்தி சிலை உள்ளது. உட்பிரகார நுழைவு வாசலில் இருபுறமும் அதிகார நந்தியும் அவரது துணைவியாரும் இடம்பெற்றுள்ளனர். பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் மகா விநாயகர் சன்னதியும், அடுத்ததாக உள்ள மண்டபத்தில் பாலகணபதி, நாகர், ஆத்மலிங்கம், ஜோதிலிங்கம், கிரதாமூர்த்தி, மகாவிஷ்ணு, மெய்ப்பொருள் நாயனார் மற்றும் 4வரும் வீற்றிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் சண்முகரும், கஜலட்சுமி, புவனேஸ்வரியும் எழுந்தருளியுள்ளனர். இதையொட்டி வாகன மண்டபமும் சோமுகம், அதன் அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது. கருவறை கோஷ்டத்தில் தெற்கு நோக்கி ஜெய விநாயகர், தட்சணாமூர்த்தி, மேற்கு நோக்கி லிங்கோத்பவர், வடக்கு நோக்கி பிரம்மா, துர்க்கை ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். மகா மண்டபத்தின் வெளிப்புறத்தில் பிரகார சுற்று முடியும் இடத்தில் மற்றொரு துர்க்கை வீற்றிருக்கிறார். இந்த துர்க்கை சதுரா துர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. 4 யுகங்களுக்கு முற்பட்டதாக கூறப்படும் இந்த துர்க்கையின் இடம் கரம் சேதமடைந்திருக்கும் காரணத்தால் ஆலயத்திற்குள் வைக்காமல் மண்டபத்தின் வெளியில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய உற்சவ காலத்தில் இந்த துர்க்கைக்கு வெள்ளியாலான திருக்கரம் பொருத்தப்படுகிறது. ஆலயத்திற்கு வடகிழக்கில் உள்ள மண்டபத்தில் காலபைரவர், நவகிரகங்கள் சன்னதியும், சூரியர், சந்திரர் திருமேனிகளும் இடம்பெற்றுள்ளன. இத்தல இறைவனை கபில முனிவர், அருணகிரிநாதர், திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், வால்மீகி முனிவர் மற்றும் ஏராளமான அடியார்கள் வழிபட்டு உள்ளனர். அகத்தியருக்கு சிவபெருமான் தனது திருமண காட்சியை காட்டியருளிய தலங்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. பிரகார தரிசனம் முடிந்து பலிபீடம், கொடிமரம், தனி மண்டபத்தில் இருக்கும் நந்தி ஆகியோரை தாண்டி உள்ளே சென்றால் மகா மண்டபத்தின் வடகிழக்கில் பள்ளியறையும், வடமேற்கில் நடராஜர், சிவகாமி அம்பாள் சன்னதியும் உள்ளது. இங்குள்ள நடராஜர் சடைமுடி அள்ளி முடித்த கோலத்தில் காட்சியளிப்பதும், சிவகாமி அம்மன் தனது தோழிகளான விஜயா, சரஸ்வதி ஆகியோருடன் சேர்ந்திருப்பதும் எங்கும் காண கிடைக்காத காட்சியாகும். கருவறையில் மூலவர் பால்வண்ணநாதர் கிழக்கு நோக்கி காட்சியளித்து அருள்பாலிக்கிறார். அவருக்கு பின்னால் சிவனும் பார்வதி திருமண கோலத்தில் இடம்பெற்றுள்ள காட்சி கல் சிற்பமாக வடிக்கப்பட்டு உள்ளது. குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளவுபட்ட லிங்கத்திற்கே இன்றளவு பூஜை நடத்தப்படுகிறது. குதிரை குழம்பு படிப்பட்ட பள்ளம் 2 லிட்டர் பால் பிடிக்கும் அளவில் உள்ளது. தினசரி அபிஷேகத்திற்கு பின்னர் இதில் தேங்கி நிற்கும் பால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பாலை பருகினால் அனைத்து விதமான நோய்களும் நீங்கும். நாள்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் இக்கோயிலில் உள்ள லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் என்றும் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் கோவிலில் உள்ள விஜய விநாயகருக்கு சங்கட சதுர்த்தியில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும்.
சிவபுரி பால்வண்ணநாதர் கோவிலில் கால பைரவருக்கு தனி சன்னதி உள்ளது. இது மிகவும் பிரசித்தி வாய்ந்துள்ளது. இங்குள்ள பைரவர் காசியில் உள்ளது போல் நாய் வாகனம் இல்லாமல் 27 மண்டை ஓடுகளுடன் பூணூல் அணிந்து சர்ப்பத்தை அரைஞானியாக அணிந்து ஜடாமுடி சிங்கப்பல்லுடன் அருள்பாலித்து வருகிறார். காசியில் பைரவர் வடிவமைத்த சிற்பியே இங்குள்ள பைரவரையும் வடிவமைத்ததாக கூறப்படுகிறது. இக்கோவில் பைரவரை வணங்கினால் காசி பைரவரை வணங்கிய பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. எனவே இப்பகுதி மக்கள் இத்தலத்தை பைரவர் கோயில் என்று அழைக்கின்றனர். அஷ்டமி அன்று பைரவருக்கு அபிஷேக ஆதாரணைகள் சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு நடத்துவார்கள். கபில முனிவர் பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு சிவஸ்தலமாக சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தார். அதன் ஒரு பகுதியாக வில்வ வனமாக இருந்த இத்தலத்திற்கும் வந்தார். பின்னர் அங்கேயே தங்கியிருந்து சிவபூஜை செய்ய விருப்பம் கொண்டார். அப்போது அந்த பகுதி முழுவதும் உள்ள மணல் வெள்ளை வெளேர் என்று இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டார். அதற்கான காரணத்தை அவர் தேடியபோது அந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு வரும் பசுக்கள் அனைத்தும் மேய்ச்சல் முடிந்து திரும்பும் போது அந்த பகுதி மணலின் மீது தாமாக பால் சுரப்பதை வழக்கமாக கொண்டிருந்தது. அந்த பால் எங்கும் பரவியதால் அங்குள்ள மணல் வெள்ளையாக இருப்பதை அறிந்து கொண்டார். பின்னர் அந்த வெண்ணிற மணலை கொண்டே ஒரு சிவலிங்கம் செய்து அதனை அங்கு பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வந்தார். ஒரு முறை அந்த வழியாக சகரன் என்ற மன்னன் குதிரை மீது வந்தான். அப்போது குதிரையின் கால் குழம்பப்பட்டு சிவலிங்கத்தின் மீது பெரிய பள்ளம் விழுந்தது. சிவபூஜைக்காக வந்த முனிவருக்கு சிவலிங்கத்தின் மீது இருந்த பள்ளத்தை பார்த்ததும் வருத்தம் வந்தது. பிளவுபட்ட அந்த லிங்கத்தை மாற்றி புதிய லிங்கம் செய்து வழிபட முடிவு செய்தார். அதற்காக பணியில் ஈடுபட்டிருந்த போது அம்பாள் சமேதராக சிவபெருமான் கபில முனிவருக்கு காட்சி கொடுத்தார். முனிவரே, பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை மாற்றாமல் இப்போது இருக்கும் நிலையிலேயே வைத்து வழிபடுங்கள். தேவலோகத்துக்கு பசுவான காமதேனுவே பசு வடிவில் இங்கு வந்து பால் சுரந்தது. பால் கலந்த மண்ணில் செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் சகல செல்வங்களையும் வாழ்வில் மேன்மையும் அடைவார்கள் என்று சிவபெருமான் கூறினார். இதையடுத்து கபில முனிவர் அந்த சிவலிங்கத்தை கொண்டே தனது வழிபாட்டை தொடர்ந்தால். பால் கலந்த மணலில் செய்யப்பட்டதால் இந்த இறைவனுக்கு பால்வண்ணநாதர் என்று பெயர் வந்தது. லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பகுதி இன்றளவும் வெள்ளை மணல் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சிவபுரி பால்வண்ணநாதர் கோவில் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரே ஒரு மினி பேருந்து உள்ளது. ஆட்டோ அல்லது காரில் எளிதாக சென்று வரலாம். தைப்பூசம், நவராத்திரி, கார்த்திகை சோமவாரம், ஐப்பசி அன்னபிஷேகம், மார்கழி திருவாதுரை போன்ற நாட்களில் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.